தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு IAS அதிகாரியின் வீட்டிலேயே பாலியல் தொழில் நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சர்வேஷ் திவேதி என்பவருக்கு ஒரு பெண் IAS அதிகாரி 2 மாதங்களுக்கு முன் தனது வீட்டை வாடகைக்கு கொடுத்துள்ளார். வாடகைக்கு பணமாக மாதம் 15,000 ரூபாய் அவர் பெற்றுள்ளார். மேலும் வாடகை ஒப்பந்தத்தில் தனது குடும்பத்துடன் வசிப்பதாக சர்வேஷ் கூறியுள்ளார். இந்நிலையில் சர்வேஷ் குடியிருக்கும் வீட்டின் நடவடிக்கையை கண்டு சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சர்வேஷ் குடியிருக்கும் வீட்டில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். முதலில் வீடு பூட்டியிருந்த நிலையில் கதவை தட்டும்போது யாரும் திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். அப்போது வீட்டில் பல அறைகளில் 4 பெண்களும் 4 ஆண்களும் தனிமையில் இருந்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பெண்கள் மேற்கு வங்கம், வாரணாசி, பிரயாக்ராஜ் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. மேலும் தன் மீது சந்தேகம் வராமல் இருப்பதற்காக தனது குடும்பத்தினரை சில நாட்கள் சர்வேஷ் தங்க வைத்திருந்ததும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து சர்வேஷ் உள்ளிட்ட அங்கிருந்த அனைவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒரு IAS அதிகாரியின் வீட்டிலேயே அவருக்கு தெரியாமல் பாலியல் தொழில் நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.